அனனியாவும் சப்பீராலும் திருச்சபையை ஏமாற்றினார்கள், விசுவாசிகளை ஏமாற்றினார்கள், ஊழியக்காரரை ஏமாற்றினார்கள். என கருமையான தேவனுடைய அன்பு திருச்சபையே, எவ்வளவு தைரியமான பொய்! யாருக்கும் தெரியாதுப்பா. நாங்க மறைச்சது யாருக்குமே தெரியாது. பாருங்க, அந்த ஊழியக்காரனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினது இவளுக்கு தெரியாது. இவள் நினைத்தாள், பேதுருவிடம் நாம் தைரியமா போய் சொல்றோம், இவருக்கு எங்க இது தெரிய போகுது? நிச்சயமா இவருக்கு தெரியாது. இது நமக்கும் நம்முடைய கணவருக்கு மாத்திரம்தான் தெரியும். இது ஊழியக்காரருக்கு தெரியாது. நம்மை சுற்றி இருக்கிற விசுவாசிகளுக்கு நாம் மறைத்து விட்டோம். ஆகவே இந்த பொய்யை துணிந்து சொல்கிறாள். ஆம், இவ்வளவுக்கு தானே. பாருங்க, ஆலயத்துக்குள்ள எவ்வளவு தைரியமான பொய். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஆலயத்துக்குள்ள உங்களிடத்துல இதே போல கேள்விகள் கேட்கப்படும் என்று சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? நாமே சீர்தூக்கி பார்ப்போம். ஒரு நாளும் பொய் சொல்லாதீங்க. நான் ஆலயத்தில் என்று மாத்திரம் சொல்ல விரும்பவில்லை, வெளி உலகிலும் பொய் சொல்லாதிருங்கள். நாம் தவறு செய்திருந்தால் கிறிஸ்தவனுடைய ஒரு விசேஷித்த குணம் என்று சொன்னால் தவறை ஒத்துக்கொள்வது, மன்னிப்பு கேட்பது. இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். கிறிஸ்தவர்கள் தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும். தவறு செய்யாதவர்கள் மனிதர்கள் கிடையாது. தவறு செய்வது மனித இயல்பு. நீங்கள் தவறு செய்வதனாலே நீங்கள் பாவிகள் அல்ல. அந்த தவறை மறைப்பதற்கு நாம் பரிசுத்தவான்கள் போல் ஒரு வேஷம் போடுகிறோமே, அதுதான் பாவம், அதுதான் அநியாயம், அதுதான் பிசாசின் குணம்.